இன்னைக்கு நம்ம இந்தியா ஆஸ்திரேலியா அணிக்கு எதிராக 5வது டெஸ்ட் மேட்ச் ஆட்டமாவது எப்படியாவது ஜெயிச்சணும் அப்படின்னு ரோஹித் சர்மா அவரை டிராப் பண்ணிட்டு பும்ரா தலைமையில் இந்த டே 1 ஆட்டத்தை நம்ம இந்தியா விளையாண்டு முடிச்சிருக்காங்க. இப்படி இருக்க ஆட்டம் முடிகிறதுக்கு முன்னாடி இன்னைக்கு கடைசி ஓவர் கடைசி பந்தில் பும்ரா அதே போல சாம் கான்ஸ்டாஸ் 2 பேருக்கும் இடையே பயங்கரமான சண்டை முதல் நடந்திருக்கு. அதாவது ஸ்ட்ரைக்ல நின்று அவுட் ஆனது உஸ்மான் கவாஜா. ஆனா பும்ரா சாம் கான்ஸ்டாஸ் அவரை பார்த்து மாற தட்டி அவருடைய பழிக்கு பழி சம்பவத்தை இன்னைக்கு ஆட்டத்தின் கடைசி பால்ல ஒரு தரமான பதிலடியாக நம்ம பும்ரா அவர் நிகழ்த்தி காட்டியிருக்காரு. அந்த வகையில் இன்னைக்கு காலையில் ஃபர்ஸ்ட் பேட்டிங் பண்ண வந்த நம்ம இந்திய அணி வெறும் 185 ரன் தான் எடுத்தாங்க. ரோஹித் சர்மா அவர் இல்லை அப்படின்னாலும் பெருசா எல்லாருமே இதுக்கு முன்னாடி ஆட்டத்தில் எப்படி விளையாண்டாங்களோ அதே மாதிரி மோசமான பேட்டிங் தான் எல்லாருமே வெளிப்படுத்தி, கோலியும் அதே மாதிரி வெளியே போற பால்ல தான் கையை வச்சாரு. ரிஷப் பண்டும் அவருடைய பொறுப்பற்ற ஷாட் மூலியமா தான் அவுட் ஆனாரு. நிதிஷ் ரெட்டி முதலாவது பந்திலேயே அவுட், வாஷிங்டன் சுந்தர் துரதிருஷ்டவசமா அவுட். இப்படி 185 ரன்னுக்கே நம்ம இந்தியா எல்லா விக்கெட்டுகளையுமே இழக்க அடுத்து 3 ஓவர் தான் மீதம் இருந்ததால உடனே ஆஸ்திரேலியா அவங்க பேட்டிங் பண்ண வந்தாங்க. எப்படியாவது ஒரு விக்கெட்டை எடுத்தணும் அப்படின்னு முனைப்போட இறங்கின நம்ம இந்திய அணி பக்கம் பும்ரா முதலாவது பால் வீசுறாரு. ஆனா சாம் கான்ஸ்டாஸ் ஏறி முன்னாடி வந்து பும்ரா அவருடைய முதலாவது பால்லையே 4 அடிச்சு ரொம்ப பெரிய அதிர்ச்சியை எல்லாருக்குமே கொடுத்தாரு. இப்படி இருக்க அதுக்கப்புறமா 2 ஓவர் முடிஞ்சதுக்கு அப்புறமா பும்ரா ஆட்டத்தின் கடைசி பால் வீச போறாரு. அப்ப உஸ்மான் கவாஜா ஸ்ட்ரைக்ல இருக்காரு. ஆனால் அவர் டக்குன்னு ரெடி ஆகாமல் தரையை தேய்க்கிறேன் காலை தடவுறேன் இப்படின்னு அடுத்தடுத்துன்னு உஸ்மான் கவாஜா கொஞ்சம் லேட் பண்ணிக்கிட்டே இருந்தார். அப்போ பும்ரா ஒரு 2 ஸ்டெப் ஓடி வந்து திரும்ப நிற்கிற மாதிரியான சூழ்நிலையும் ஏற்பட்டதால் பும்ரா என்ன இது அப்படின்னு உஸ்மான் கவாஜா அவரை பார்த்து கேட்க, அப்போ ரன்னர் பொசிஷனில் நின்றுகிட்டு இருந்த சாம் கான்ஸ்டாஸ் பும்ரா கவாஜா அவர்கிட்ட கேட்ட கேள்விக்கு நடுவில் தேவையில்லாமல் சாம் கான்ஸ்டாஸ் அவர் சீறிக்கிட்டு வந்திருக்காரு. ஸோ அந்த இடத்துல ஒரு மாதிரியான பரபரப்பு சண்டை நடக்கக்கூடிய சூழல் பும்ரா சாம் கான்ஸ்டாஸ் 2 பேருக்குமே ஏற்பட்டுச்சு. ஆனால் அம்பையர்கள் டக்குன்னு உடனே அவங்க சமாதானப்படுத்தி விட்டுட்டாங்க. அதுக்கப்புறமாக தான் பும்ரா அவர் அந்த கடைசி பால் வீச கவாஜா அவுட் ஆகி ஸ்லிப்பில் கேட்சை கொடுத்து வெளியேறினார். அதுக்காக தான் உடனே பார்த்தீங்கன்னா நம்ம பும்ரா சாம் கான்ஸ்டாஸ் அவரை பார்த்து 2 கையை அசைச்சு மாற தட்டி நான் பிஸ்தாடா அப்படின்னு பும்ரா அவர் மிகப்பெரிய செலிப்ரேஷன் ஈடுபட அங்கே நின்றுட்டு இருந்த ஒட்டுமொத்த நம்ம இந்திய பிளேயர்கள் எல்லாருமே சாம் கான்ஸ்டாஸ் அவரை சூழ்ந்துக்கிட்டு அதுக்கப்புறமா பும்ரா கிட்ட வந்து அந்த மிகப்பெரிய செலிப்ரேஷனில் ஈடுபட்டிருந்தாங்க. ஸோ 4வது டெஸ்ட் மேட்ச் ஆட்டத்தில் கூட பும்ரா சாம் கான்ஸ்டாஸ் 2 பேருக்கும் இடையே ஒரு மாதிரியான ஒரு மோதல் ஏற்பட்டிருந்தது. அது தொடரும் விதமாக இந்த ஆட்டத்திலையும் ஏற்பட்ட அந்த மோதலுக்கு நம்ம பும்ரா அடுத்த பாலே சாம் கான்ஸ்டாஸை பழிக்கு பழி வாங்கின இந்த தருணம் உண்மையாகவே மிகப்பெரிய ஒரு ஹைலைட்டான தருணம் இது அப்படின்னே சொல்லலாம். ஸோ இதை பற்றி உங்கள் கருத்தை சொல்லுங்கள்.